இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Psalms 81:16. But I would feed you with the finest wheat. I would satisfy you with wild honey from the rock. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை போஷிக்கிற தேவன், அவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. நமக்காய் தேவையான எல்லாவற்றையும் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் அற்புத விதமாய் அவர் போஷித்து வருகிறார். ஆம், நாம் எதிர்பார்ப்பதை விட, நாம் வேண்டிக் கொள்வதை விட அவர் அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்த விதத்தை நாம் நன்றாய் கவனித்து பார்க்கின்ற போது, அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஆம், வானத்தின் அப்பத்தினாலே அவர்களுக்கு அற்புதமான உணவை கொடுத்தார். அவர்கள் இறைச்சியை விரும்பின பொழுது தேவன் காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆம், தேவன் இந்த நாளிலும் அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு அற்புதமாய் செய்வார். இந்த வருடத்திலும் கூட 9 மாதங்கள் கடைசி நாட்களில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை அற்புதமாய் போஷித்து நம்மை எல்லா தீமை நின்று விலகி நம்மை பாதுகாத்து வருகின்றார். வேதம் சொல்கிறது, நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன். ஆம், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவர்தான் போஷிக்கிறவர். அவர்தான் தகப்பன், அவர்தான் தாய். அவரே எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து வருகிறார். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாகவே படைத்து, அவருடைய இரத்தத்தாலை கழுவி, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி, அவருடைய நாமத்தை உச்சரிக்குவ அந்த இருதயத்தையும் அந்த சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்மை அவர் போஷிக்க மாட்டாரா? நிச்சயமாய் அவர் போஷிப்பார். இனி நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், என் தேவன் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதமாய் எல்லாவற்றையும் செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உச்சிதமான கோதுமையினாலே எங்களை போஷிக்கிறவரே, கண் மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காகவும், உம்முடைய இரக்கத்திற்காகவும், உம்முடைய காருண்யத்திற்காகவும் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் அப்பா, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களுடைய துக்கங்களை அப்பா நீர் சந்தோஷமாய் மாற்றவும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.